வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். எடப்பாடி அண்ணனுக்கு என்ன ஆச்சு? இந்த உலகத்துக்கு என்னதான் ஆச்சு? இந்த தேசத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு இந்த தியேட்டர்ல விளம்பரம் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா, அது மாதிரி எடப்பாடி அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி இஷ்டத்துக்கு ஓடி கொட்டுறாரு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அதிமுகங்கிறது ஒரு எஃகு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு மனுஷி அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார சொல்லுவாங்க. புரட்சி தலைவரை கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்களேன். அதாவது எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம் அப்படின்ற ரீதியில பச்சை கலர் வேன் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் செய்யறாரு. ஆனா அவருக்கு இந்த இந்த இவர் சொல்லுவார், எல்லாம் சிவமயம் என்று சொல்லுவார்கள், ஆனால் எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு தென்னாலி படத்துல பயம் 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 பயம்னு ஏகப்பட்டத கிரேசி மோகன் டைலாக் எழுதியிருப்பாரு, கமல் சார் பேசியிருப்பாருல, அது மாதிரி இவருக்கு எல்லார பார்த்தாலுமே பயமா இருக்குங்க. ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாக்கா எங்க தன்னுடைய தலைமை பதவி பொதுச்செயலாளர் பதவி போயிருமோன்னு பயம். டிடிவி வந்துட்டா எங்க குட்டையை குழப்பிடுவாரோன்னு பயம். சசிகலா வந்துட்டா பயம். செங்கோட்டையன் வந்துட்டா பயம். தம்பிதுரை வந்துட்டா பயம். செல்லூர் ராஜு பயம். எல்லா பக்கத்துலயும் பயம். செல்லூர் ராஜு வந்து பொதுச் செயலாளரா வர முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும், ஆனாலும் பயம். அதனாலதான் செல்லூர் ராஜா அத்தனை பேருக்கு மத்தியிலையும் காரில் ஏறாத அப்படின்னு அசிங்கப்படுத்துறாரு. தம்பிதுரை இவர் வந்து மைத்ரேயன் வெளியில போனதுக்கு பேசும்போது இவர் வந்து இதெல்லாம் உட்கட்சி விவகாரம், இதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிறாரு பத்திரிகையாளர்கள்ட்ட. அதற்கு தம்பிதுரை ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக இருக்கிறவர், எம்பியாக இருந்து டெல்லியையே ராஜாங்கம் பண்ணிய மிக முக்கியமான பொறுப்பாளர் அவர் வந்து எடப்பாடி அண்ணன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்ல வர. இன்ஃபேக்ட் எடப்பாடி அண்ணனுடைய கருத்துக்கு அது பலம் சேர்க்கிற விதமாகவும் கூட இருக்கலாம். ஆனா அண்ணே சும்மா அப்படின்னு சொன்ன உடனே முகம் வாடி போச்சு தம்பிதுரை அண்ணனுக்கு. ஒரு பக்கம் இப்படியாக நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல இவர் என்னடானாக்க வேலூர் பக்கத்துல ஒரு இடத்துல பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. அங்க பேசும்போது என்ன சொல்றாருனாக்கா, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஆம்புலன்ஸ் வருது. இவரு என்ன சொல்றாரு, இப்ப ஒரு நம்ம ஒரு இதுல இருக்கோம், ரோட்ல போயிட்டு இருக்கிறோங்க. அப்ப ஆம்புலன்ஸ் சைரன் சத்தம் கேட்குது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? உள்ள யாருமே இருக்காங்களா, உள்ள யாருமே இல்லை, வேணும்னே வழி விடணுங்கிறதுக்காக அவன் ஆம்புலன்ஸ்கார் டிரைவர் வந்து இப்படி சைரன் போட்டிருக்கான் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? மனசாட்சியை கை வச்சு சொல்லுங்க. டூ வீலர்ல நம்ம போயிட்டு இருக்கோம், அப்ப ஒரு சைரன் சத்தம் கேட்குது, ஆம்புலன்ஸ் வருது. நம்ம என்ன செய்வோம்? சைடு மிரர்ல வருதான்னு பார்ப்போம். உடனே அது லெஃப்ட்டுக்கு போப்போதா ரைட்டுக்கு போப்போதான்னு பார்ப்போம். சரி, நம்ம லெஃப்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு லெஃப்ட்டுக்கு போவோம். இல்லை ரைட்ல அது ஏறுது அப்படின்னாக்கா நம்ம ரைட்ல ஏறுவோம். இதெல்லாம் நடக்கும். அங்க உள்ள ஆள் இருக்கா, ஆள் இல்லையா, அது ஆணா பெண்ணா, இளம்பயதா, இல்ல வயதானவர்களா, இல்ல குழந்தையா, பிரசவமா, ஹார்ட் அட்டாக்கா, எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. அதே போல நான் உட்பட நிறைய பேருங்க அந்த ஆம்புலன்ஸ் போகும்போது ஒரு நிமிடம், கடவுளே இந்த உயிர் எப்படியாவது காப்பாத்திருப்பா இப்படிங்கிற பிரார்த்தனைய நான் வைப்பதுண்டு. இதே போல நீங்களும் வைக்கிறீங்க அப்படி பிரார்த்தனைய அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஆனா எடப்பாடி அண்ணன் அந்த பொதுக்கூட்ட அந்த இதுல வேன்ல நின்றுட்டு பேசுறாரு. அப்ப ஆம்புலன்ஸ் வருது. அப்ப உடனே எடப்பாடி என்ன சொல்றாரு, இதேதான் ஸ்டாலினுக்கு வேலையா போச்சு. நான் எங்கெல்லாம் பொதுக்கூட்டம் நடத்துறேனோ அங்கெல்லாம் குறுக்கால ஒரு ஆம்புலன்ஸை விடுறதே அவருக்கு வேலையா போச்சு. இந்த ஆம்புலன்ஸ்ல பாருங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பொறுத்து பார்ப்பேன், இந்த நம்பரை நோட் பண்ணு, அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை நோட் பண்ணு. நானும் பொறுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த மீட்டிங்க்கு இந்த கூட்டத்துக்கு நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு ஸ்டாலினுக்கு கடுப்பு. அதனாலதான் ஆம்புலன்ஸை உள்ள விட்டுறாரு. அப்படி இப்படின்னு பேசுறாருங்க. அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளார யாருமே கிடையாது. ஆள் இல்லாம ஆம்புலன்ஸ் இன்னொரு தடவை இது மாதிரி வந்துச்சுன்னாக்க பேஷண்ட்டை தூக்கிட்டு போற நிலைமைக்கு ஆளாக்கிடுவோம். ஆம்புலன்ஸை எவன் ஓட்டிட்டு வரானோ அவன் பேஷண்டா ஆம்புலன்ஸ்ல போகக்கூடிய நாங்க செஞ்சிருவோம். ஒரு மனிதர் ஆம்புலன்ஸ் குறித்து இப்படி பேசலாமா? ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இப்படி பேசலாமா? ஏன்
முன்னாள் முதல்வராக திகழ்கிற முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற அடைமொழி கொண்டிருக்கிற எடப்பாடி அண்ணன் இப்படி பேசலாமா? இல்ல யாராவது பேசுவாங்களா? ஹிட்லர் மனசுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஹிட்லர் மனசு கொண்டவர்கள் கூட இப்படி பேசுவாங்களா? ஆம்புலன்ஸ் என்ன சைரன் போட்டிருக்க, ஏன் வேகமா போற, ஏன் வழிவிடணும்னு கேட்கிற, நிப்பாட்டு, வண்டியை தர, ரைட்டு சாக கிடக்குறாங்க, ரைட் ரைட்டு போங்க போங்க வழிவிடு அப்படின்னு சொல்லுவியா? ஆம்புலன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குறோம்ல, ஆம்புலன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறோம். உள்ள ஒரு உசுறு, அந்த உசுறு போகக்கூடாதுன்னு தானே மரியாதை கொடுக்குறோம். அந்த ஆத்மா, அந்த உயிரும் உடலும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானங்க நம்ம உடனே வழிவிடுறோம். நம்ம உடனே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், கடவுளே உள்ள இருக்கிறது யாரு, ஆனா பெண்ணா, எந்த ஜாதி என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த உயிர் பிழைக்கணும், பிழைக்க வச்சிரு வேண்டுறோமா இல்லையா, பிரார்த்தனை செய்யறோமா இல்லையா? ஆனா ஒரு முன்னாள் முதல்வர், அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஏங்க நீங்க செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறார், உண்டா இல்லைங்களா? எஸ்பி வேலுமணிக்கு எடப்பாடி அண்ணன் பயப்படுறார், உண்டா இல்லைங்களா? முதல்வர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி அண்ணன் பயப்படுறார், உண்டா இல்லைங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படியாவது நம்ம பக்கம் வந்தாதான் நல்லா இருக்கும், அங்கேயே இருக்காங்களேன்னு அவர் பயந்துட்டே இருக்கிறாரு, உண்டா இல்லைங்களா? திருமாண்ண தம் பக்கம் வரணும், வராம இருக்கிறாரு அப்படின்னு அவர் பயந்துட்டு இருக்கிறாரு, உண்டா இல்லைங்களா? திடீர்னு அமித்ஷா ஏதாவது ரைடு கீடு விட்டு நமக்கு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்திடுவாரோன்னு எடப்பாடி என்ன பயப்படுறாரு, உண்டா இல்லைங்களா? சொல்லுங்க. இது அத்தனையும் தாண்டி ஆம்புலன்ஸுக்கே பயப்பட ஆரம்பிச்சாரு. இப்ப அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாருங்க. அதே போல அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கத்திலிருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. நான் ஏன் அந்த பகுதியில போனேன், ஏன் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த பகுதியில போனாரு, எந்த ஆஸ்பத்திரிக்காக போனாரு, எந்த ஆஸ்பத்திரியில பேஷண்ட்டை சேர்ப்பதற்காக அவர் போனாரு அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி அண்ணனுக்கு நான் கேட்கிறேன், நீங்க ஒரு சின்ன குறுக்கு சந்தா வச்சுக்கிட்டு அப்பதான் கூட்டம் தெரியும்ட்டு நீங்க மீட்டிங் போடுறீங்கல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் மைதானங்கள் இருக்குல்ல, நீங்க பேசாம அங்க போய் நீங்க நடத்துங்களேன் மைதான கூட்டத்தை. அந்த கூட்டத்துல எவ்வளவு சேர் போட்டிருக்கீங்க, எவ்வளவு காலி நாற்காலிகள் இருக்கு, எத்தனை பேர் வந்து ஆஜராயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிரும்ல. அதனால நீங்க இப்படி ஒரு குறுக்கு சந்தில சாலை மக்கள் அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கிற கார் போகக்கூடிய, பஸ் செல்லக்கூடிய, நடந்து செல்லக்கூடிய, வேலை விட்டு பைக்ல வீட்டுக்கு போகக்கூடிய, வேலை விட்டு பெண்கள் போகக்கூடிய, ஆம்புலன்ஸ் மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய, ஒருத்தன் ட்ரெயினை பிடிக்க வேகமா போவான், ஒருத்தன் பஸ்ஸை பிடிக்க வேகமா போவான், ஒருத்தன் யாருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு 5000 ரூபாய் கேட்டிருப்பாங்க, அந்த 5000 ரூபாய் காசு எடுத்துட்டு ஒருத்தன் போவான், ஒருத்தன் பொண்டாட்டிக்கு தலைவலின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போவான், ஒரு லேடி ஒருத்தங்க கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னு போவாங்க, இல்ல எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு விபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களை பாக்குறதுக்கு ஒரு சொந்தக்காரன் ஓடுவான். ஆம்புலன்ஸ் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வேகமா ஆம்புலன்ஸ் போகும். இந்த ஒரு ஆம்புலன்ஸுக்கு இவ்வளவு பெரிய பேச்சுங்க எடப்பாடி அண்ணன், இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கதுங்க. நீங்க இதுவரைக்கும் அப்படி பார்த்த ஆம்புலன்ஸ்ல ஏதாவது கோளாறுத்தனமாவோ அல்லது ஆம்புலன்ஸ் சும்மா அப்படி போயிட்டு குறுக்க இருக்க அப்படி போயிட்டு வந்ததாவோ நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த 108 ஆம்புலன்ஸ் அப்படி சும்மா இப்படி போயிட்டு அப்படி, இப்படி போயிட்டு அப்படி, அங்க போய் நின்று ஒரு டீ கடையில் டீயை குடிக்கிறது, இங்க போய் நின்று அப்படி அப்படின்னு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? நமக்காக இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட உழைத்து கொண்டிருக்கிற அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், ஆம்புலன்ஸில் பணியாற்றுகிற அந்த ஊழியர்களுக்கு நாம வணங்கி மரியாதை செய்து அவர்களுடைய பாதங்கள்ல பூக்களை தாங்க போறோம். இப்படி முட்களை போட்டு வசைபாடக்கூடாது. அதிமுகவினர் இதை தயவு செய்து எடப்பாடி அண்ணனுக்கு எப்படியாவது சொல்லு, புண்ணியமா. வணக்கம்.